வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு ஒரு பொரியல் ஒன்று பண்ணுவோம். இதுக்கு 2 பெரிய சைஸ் முள்ளங்கி வாங்கி நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி வச்சுக்கோங்க. இப்போ அந்த சீவிர தட்டில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியில் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணி பூராத்தையுமே புழிஞ்சு எடுத்துடணும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தான் முள்ளங்கி செய்வோம், சாம்பார் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லா முள்ளங்கி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்த பின்னாடி நம்ம இருப்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாற வரை நல்லா வறுத்துக்குங்க. நல்லா பருப்பு வறுபடும் போது நல்லா மணமாக இருக்கும். அந்த ஸ்மெல் வர வரையிலும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து புதுசாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டி விடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு நிறைய சேர்த்துடக்கூடாது, ஏன்னா முள்ளங்கி உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம அந்த முள்ளங்கியோட ஈரப்பதத்திலே தான் வேகும். அப்படிங்கிற நல்லா பிரட்டி விட்டுக்கணும். அந்த உப்பு எல்லாத்துலேயுமே சேரணும், அது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரையிலும் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு முள்ளங்கி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய், துருவின தேங்காய் நல்லா ஒரு கிண்ணம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்த்தோம்னு சொன்னால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. முள்ளங்கி பொரியல் நம்ம புளி குழம்புக்கெல்லாம் நம்ம சைடிஷாக வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.